எனக்கு வந்து ஒர்க் பெஞ்ச் எல்லாம் நான் அப்டேட் பண்றேன் ப்ரோ, எனக்கு அப்டேட்டே ஆகல ப்ரோ அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு நான் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, நான் ஒரு டேபிள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் அந்த டேபிள உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்னோட டேபிள்ல பாத்தீங்கன்னா, இருங்க இது அதை யூஸ் பண்ணிக்கிறேன் எந்த ஸ்கீமான்னு. ஓகே, இந்த டேபிள்ல மேட்சஸ்ன்றதுல எனக்கு வந்து இதெல்லாம் இன்சர்ட் பண்ணிருக்கேன் இந்த வேல்யூஸை. ஓகே, நம்மளுக்கு இப்ப டேபிள் டிஸ்ப்ளே ஆகுது. இப்ப நான் இப்ப அப்டேட் பண்ண போறேன் என்னோட டேபிள. இந்த டேபிள் என்ன பண்ண போறேன்னா, எம்எஸ் தோனின்னு இருக்க இத வந்து நான் எம்எஸ்டின்னு மாத்த போறேன். அப்ப நான் என்ன பண்ண போறேன், அப்டேட் கமாண்ட் யூஸ் பண்ண போறேன். இப்ப அப்டேட் அந்த அந்த டேபிள் நேம் செட் நேம் ஈக்குவல் டு எம்எஸ்டின்னு மாத்தணும். எதுலனா நேம் ஈக்குவல் டு எம்எஸ் தோனின்னு இருக்க இடத்துல எனக்கு எம்எஸ்டின்னு மாத்திரு அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப நான் இதை போய் செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்றேன். எனக்கு அப்டேட் ஆகலன்னு காட்டுது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எடிட்டுங்கிற ஆப்ஷன் கிட்ட போய்க்கோங்க. எடிட்டுங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, எஸ்கியூஎல் எடிட்டர் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா இங்க சேஃப் அப்டேட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்க டிசேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோடனே அப்டேட் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா ஆகாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த கொரியில போயிட்டு ரீகனெக்ட் டு சர்வர் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப நம்மளுக்கு சர்வர் ரீகனெக்ட் ஆயிடுச்சு. இப்ப நான் வந்து இந்த அப்டேட் கமாண்டை ரன் பண்ணி காமிக்கிறேன். ரன் ஆகுமான்னு பார்ப்போம். செலக்ட் பண்ணி ரன் இப்போ நம்மளுக்கு அப்டேட் ஆயிடுச்சு. இப்ப நான் இதை செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணா எனக்கு எம்எஸ் தோனி இருந்த இடத்துல எம்எஸ்டி எனக்கு அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.